வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுடைய சமையல் அலப்பறைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ பண்ணு, நான் பார்க்குறேன். நீங்க போய் அங்க இருங்க, நாம ப்ளே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். மேடம், இதை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்னு சொன்னீங்கல்ல, பண்ணுங்க. நானே இங்க 2 வாட்டி தான் வந்திருக்கேன். எல்லாமே மாறி இருக்கு, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. இதை அவகிட்ட சொல்ல முடியுமா? ஏதாவது பண்ணுங்க மேடம். சமையல் கட்டிக்கு 2 முறை தான் வந்திருக்காங்க. இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நோண்ட பார்த்தா குண்டா என்ன ஆக போகுதுன்னு தெரில. என்னடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சுங்கடா. எல்லாத்தையும் போட்டாச்சு முதலாளி. இப்ப உப்பு இல்லன்னு என்ன முதல்ல நல்லா தின்னா விட்டு எவ்வளவு சத்தியா பாருங்க. பிடிங்க பிடிங்க. இங்க பாருங்க, நம்ம போட்ட காய்கறி இருக்கா விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா விட்டுருங்க. நம்ம ஊத்துன தண்ணி இருக்கா முதலாளி. ஆனா போட்ட உப்ப மட்டும் காணாம முதலாளி. இங்க பாருங்க, எவன மந்திரிச்சு விட்டாங்க. கை இருக்கா? இருக்கு முதலாளி. கரண்டி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? 5 கிலோ உப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கேன். நம்மளே துப்பிக்கலாம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இவளுக்கு சமைக்கவும் தெரியல, சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா. புதுசா சமைச்சு ட்ரை பண்றான்ட்டு என் உசுரோட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னா, சாப்பாட்டு தாண்டா உனக்கு சாவுன்னு. யோகா இங்க இதுவா பிரியாணி? அது பச்சை பட்டாணி, ஆனா மஞ்சளா வாங்கிட்டோம். அது சுண்டலுக்கா? சுண்டலா இது? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என் தங்கச்சி சமையல் பண்றதோட அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றா பத்தியா? அப்பதான் வயிற்றுல புளிய கரைக்கும். நானும் வாய்க்கு வந்ததை எதையாச்சும் சொல்ல, அவளை கைக்கு கிடைச்சது அதை எடுத்து அடிக்க. பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நினைச்சு அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீ சாப்பிடணும், ஏன்னா நீ என் ப்ரோ. சாப்பிட்டா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? என்ன கருணக்கிழங்கா? என்ன கொலபலன் இருக்கு? வாழைப்பழம். வாழைப்பழமா? வாழைப்பழத்தை சாம்பார்ல போட்டு ஸ்வீட்டா பண்ணிருக்கேன். சாப்பிடு. ஒரு தங்கச்சி கொடுத்தா அது கூட சாப்பிட மாட்டியா? நீ எல்லாம் எதுக்கு கூட பிறந்திருக்க? சாப்பிடுறமா சாப்பிடு. பொரியல் சாப்பிடல? பொரியல் என்ன பொரியல்? பலாப்பழ பொரியல். பலாப்பழத்தை பொரியலா? நல்லா இருக்கும். சீசன் ஃப்ரூட் சாப்பிடு, இப்பதான் கிடைக்கும், சாப்பிடு. ஐயோ, இது மறந்துட்டேன் பாரு, மாம்பழ கூட்டு இருந்துச்சு. மாம்பழத்துல கூட்டா? அது கூட்டு இல்ல, நமக்கு வைக்கிற வேட்டு. இங்க ஒரு நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆமாடா, நானும் இத்தனை வருஷத்துல அதுக்கு ஒரு புற கூட போட்டது இல்ல. இன்னைக்குன்னு பாரு, நான் சுட்ட வடை எடுத்து போட்டு அது வாழாலே தேங்க் சொல்லி போயிட்டே இருக்கு. எது கேக்குற? அந்த தெருமுனையில அந்த நாய் செத்து கிடக்கு. சண்டால பல 4 வீட்டுல நக்கி தின்ட்டு 9 வருஷமா ஊரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு போய் வடைய போட்டு கொண்டேடா. டேய், அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதடா. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா. பெரிய தப்பண்ணி போட்டா கண்ணு, பெரிய தப்பண்ணி போட்ட. என்னப்பா தப்பு? ஏடா கண்ணு, பாயாசத்துல வெள்ளம் தானே கலக்கணும். ஆமா, மறந்து போய் வழக்கு போல வெட்ட கலந்து போட்டேன். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். அவர்களின் வேண்டுகோளை போதிதர்மன் ஏற்கிறார். தெரிஞ்சுன்றனா பெரிய ஆள் தான். அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் அடுத்து.
ఎవరురా నువ్వు ఇంత టాలెంటెడ్ ఉన్నావు? அயன் பாக்ஸில் சப்பாத்தியா? இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஈட்டில் குழம்பு இப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பேர்பட்ட மூலக்காரருக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கணும். இனி வாழ்வதா இல்லை சாவதா, உப்மா என்பதா கேக்கு என்பதா, இல்லை கேக்கு உப்மா என்பதா, என் உப்மாவே என் உப்மாவே என்னை எங்கே சொல்ல போகிறாய், நான் உப்மாதான் என்று சாப்பிட்டும் உயிர். दिवाली की फुलझड़ी மீனும் ஒரு உயிர், அது சாவடிக்கக்கூடாது. அதனால் வந்து உயிரோட குழம்புல போடணும். குடியண்ணா, என்னடி புளிப்பா இருக்கு? நான் போட்டதா? நான் எப்படி புளிப்பா இருக்கும்? இப்பதான் போட்டேன், குடி. தங்கச்சி போட்டால் புளிப்பாக இருக்காது. குடி 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 குடியண்ணா. எப்படி இருக்குன்னு? தங்கச்சி சமையல புளியாச்சே. நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. நான் உனக்காக ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன சமைச்சிருக்க? தோசை உப்புமா. இட்லி உப்புமா தெரியும், அது என்ன தோசை உப்புமா? இட்லியை பிச்சு போட்டா இட்லி உப்புமா, தோசையை பிச்சு போட்டா தோசை உப்புமா, அவ்வளவுதான். வெரி குட். இட்லியை பிச்சு போட்டால் இட்லி உப்புமா, தோசையை பிச்சு போட்டால் தோசை உப்புமா, அப்போ பூரியை பிச்சு போட்டால் பூரி உப்புமாவா? இவளை கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா. யாருல கள்ள போட்டு அடிக்க வீட்டுக்குள்ள? அதானே, எவன்டா அது? சரி வை. நின்னு என்னது? என்னது? இட்லி. சவுண்ட் கேக்கா? சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடுவோம். செஞ்சு கொடுக்காதே பெரிய சொல்லு. நீயே தின்னு இட்லி, எனக்கு வேண்டாம். கடலை பிச்சு எடுக்கிறேன். வேண்டாம், சாப்பிடு. சாப்பிட்டு நீ அப்புறம் போய் கடையிலன்னா வேற வாங்கி தின்னு. சாப்பிடு. இது தின்ன பல்லு உடஞ்சிரும்ப. தின்னுங்க. உங்களுக்கு எல்லாம் இதே பெரிய விஷயம், செஞ்சு கொடுக்கறது. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. எதுக்கு அடிக்க? தின்னு. எனக்கு வேண்டாம். தின்னே. கல் இட்லியா? இதை இப்படி சொல்லக்கூடாது, வேற மாதிரி சொல்லணும். அது பார்க்கலாம் வாங்க. சந்தேகமே இல்லையே. அங்க பாரு, இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது. உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. அசைக்க முடியாத நம்பிக்கை. அது எங்க அப்பா சங்கர் சிமெண்ட்ல கட்டினது. அதே உறுதி, அதே நம்பிக்கை, தலைமுறை தலைமுறையா. பாம்பன் பாலத்தின் ஈடு கொடுக்கும் வலிமை, சங்கர் சிமெண்டின் ஈடில்லா பெருமை. சங்கர் சிமெண்ட், அசைக்க முடியாத நம்பிக்கை. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।